Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகம் கேரளாவை இணைக்கும் நான்குவழிச்சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில்தான் இந்த சாலை பணிகளானது தமிழகம் கேரளாவை இணைக்கும் நான்குவழிச்சாலையாக அமைந்திருக்கிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருந்தபோது இந்த பணிகள் துவங்கப்பட்டு இப்போது வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை பொறுத்த அளவில் இந்த பகுதியில்தான் நெல்வேலி பகுதியில் அமைந்திருக்க அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கும் காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமைவாய்ந்த ஒரு மகாதேவர் கோயில் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் அந்த கோயில் நிலத்தை தற்போது இந்த நான்குவழிச்சாலை பணிகளுக்காக அங்கிருந்து அந்த கோயில் காம்பவுண்ட் சுவர் இடிக்கப்படும் ஒரு அபாய சூழ்நிலை ஏற்பட்டது. இது பல ஆண்டுகளாக இந்த சூழ்நிலை ஏற்பட்ட போது அந்த பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மற்றும் இந்திய இயக்கத்தினர் பாஜகவினர் அவ்வப்போது பல போராட்டங்கள் நடத்தி அந்த பணிகளை நான்குவழிச்சாலை கோயில் அந்த காம்பவுண்ட் சுவர் இடியாமல் பாதுகாத்து வந்தனர். இந்த நிலையில் நான்குவழிச்சாலை அமைக்க இந்து அதிகாரிகள் வந்து அங்கு அந்த பகுதியை இடிக்க முயன்ற போது இந்து முன்னணியினர் மற்றும் பாஜக மற்றும் பக்தர்கள் சார்பாக போராட்டம் நடத்தி இந்த பணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து அந்த பகுதியை சார்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். இது சம்பந்தமா ஏதாவது புகார் கொடுத்திருந்தீங்களா? தற்போது அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க? இது 22 வருஷமா இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இது வந்து ஒவ்வொரு தடவையும் வரும்போதும் எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த கோயில் கன்னி மூலை பாதுகாக்கணும், பாதுகாத்தா தான் ஆகம விதி முறைப்படி மக்கள் நம்பிக்கையாக நினச்சிட்டு இருக்கிற கோயில் மூளை வந்து பாதுகாக்கணும்னு நாங்கள் பல அதிகாரிகளை தொடர்புபடுத்தியிருக்கிறோம். எப்பவும் அது பாதுகாக்கப்படும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக ரோடு இறுதி கட்ட பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடைசியாக இந்த இடம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் என்று கூறினார்கள். ஆனால் நாங்கள் அதற்கான வழிமுறைகள் பலவற்றை அவரிடம் எடுத்து கூறி தற்போதுள்ள சூழ்நிலையில் அந்த இடத்தை கோயிலுக்கு சாதகமாக மக்களுக்கு சாதகமாக மாற்றி தருவோம் என்ற உறுதிமொழியை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை கவனிப்போம் என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சில கோரிக்கைகளை வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே இப்போது அதற்கான ஒரு பணியினை நாங்கள் துவங்க இருக்கின்றோம். ஆகவே இன்று மாலை அதற்கான டிராயிங் எல்லாம் போட்டு எங்களுக்கு காண்பித்து அதை சரிவர கோயிலுக்கும் பாதிப்பு இல்லாமல் மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அனைவரும் மகிழ்ச்சியான ஒரு முடிவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் கூறி சென்றிருக்கின்றார்கள். அப்படி நடந்தால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி. தற்போதைய நிலவரப்படி இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் இந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜக உட்பட இந்த போராட்டக்காரரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோயிலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத அளவில் இந்த பணிகள் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதினுடன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அருள்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.